மணி சார் பார்த்தனா சார் ஒரே ஒரு மூவி. வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் விஜய் ரூபன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வானில் தேடினேன் டீம்ல இருந்து டைரக்டர் ஆல்வின் தேவாவும் ஸோ கியூட்டான ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா படத்துலயும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல கியூட்டான ஆர்டிஸ்டா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரித்து அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம். ஸோ ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ யூஸ்வலா வந்து ஒரு பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு பக்கம் போனாலும் ஒரு பட்ஜெட்ல ஒரு சீரீஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் வந்து கிடைக்குது. ஸோ எப்படி ஆரம்பிச்சது இந்த வண்டர்ஃபுல் ஒரு மூவி? இது வந்து ஆரம்பிச்சது ஒரு டீ கடையில தான். எல்லா சினிமாவும் ஆரம்பிக்கிறது ஒரு டீ கடையில தான். அந்த மாதிரி ஒரு நாள் ப்ரொடியூசர் சதீஷன் வந்து டீ கடையில பார்த்து பேசும்போது ரேண்டம் பிளஃபா பண்றியாடான்னு கேட்டாரு. இஸ் நாட் அவரும் கோர் சினிமால இல்ல, இது அவங்களோட லான்ச்சுமே திஸ் ப்ராஜெக்ட் தான். ஓகே. ஸோ நாங்கள் அப்படியே ஆரம்பிச்சது லைக் அந்த எங்களுக்கு டீமா என்ன ஸ்ட்ரகிள்டாக இருந்ததுன்னா 6 days உங்களுக்கு அது நாட் ஃபார் த வியூவர்ஸ் பட் ஆஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு தெரியும். ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்டோட எங்களோட எக்ஸசிவ் ஆஃப் திங்காக இருந்தது. ஓகே. ஸோ பொதுவாக ஒரு படம் ஆரம்பிக்கணும்னாலே வந்து நிறைய நாட்கள் தேவைப்படும். சீரியஸ் எபிசோடா பிரிக்கணும், இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு 6 நாள்ல முடிக்க முடியுமான்னு ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும். உங்களுக்கு அந்த டவுட் இருந்ததா? இல்லை, ஆக்சுவலி இந்த டவுட் மட்டும் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா ப்ரெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நம்ம என்ன பண்ணாலுமே ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா கான்ஃபிடென்ஸாக பண்ணிடலாம். நான் ஒரு 1 month ப்ரெப் பண்ணேன். ஆர்டிஸ்ட் எல்லாரும் என் கூட 1 month ட்ராவல் பண்ண, ஒரு 2 ஒர்க் ஷாப்ஸ் போச்சு. ப்ளஸ் வந்து 10 days ஆஃப் ரெக்கி போச்சு. நானும் டிஓபியும் ஒரு 5 days ஆஃப் ப்ரீ பிளான் பண்ணோம் தனியாக உட்காந்து, ஷார்ட் விஷன் அண்ட் திங்ஸ். ஸோ அதான் ஒரு படத்துக்கு ஒரு சீரீஸ்க்கு நம்ம எவ்வளோ ப்ரெப் பண்ணுறோன்றதை பொறுத்து அதோட ஒர்க்கிங் காஸ்ட் வந்து கம்மியாகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும். ஸோ அதுதான் எங்கள் ப்ராஜெக்ட்லையுமே நடந்தது. அதோட மோர் ஆஃப்டர் தட் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஜம்ன்றதுனால அது ஈஸியாக இருந்தது. ஓகே. நான் வந்து இந்த சீரீஸை வந்து பர்சனலாக வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் கட்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஐ லைக் ஒரு சாங் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த ஃபீல் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆஸ் யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து ஒரு 4 கலர் டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எல்லா ஃபிலிம்ஸ்லையும் சரி வெப் சீரிஸ்லையும் சரி. ஸோ அந்த கலர் டோனெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான டோனில் வந்து ஒரு சாங் எடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சாங் பார்த்த ஃபீல் தான் இருந்தது. ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்க? ஆக்சுவலி இது வந்து லாலா லேண்ட்னு ஒரு எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கும். நம்ம வந்து மியூசிக்கல் ரொமான்ஸ் ட்ராமா தான் பண்ண போறோம்னு முடிவு பண்ண உடனே லாலா லேண்ட் அண்ட் யுஃபோரியா தான் எங்களோட ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். லைக் யுஃபோரியால இருந்து மேஜிக்கல் ரியலிசம் அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். லைக் நான் இருந்த பட்ஜெட்டுக்கு எங்களால் எவ்வளோ சிஜி, அதில் நிறைய சிஜி பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எவ்வளோ சிஜி கட் ஆஃப் பண்ணி லைக் ஆன் செட்டில் லைட்ஸில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோம். லைக் மோர் தென் தட் ஃபெமைன் கலர்ஸ் போயிருக்கும். இந்த கதையே வந்து ஒரு சாஃப்டான கதை. ஸோ அதுக்காகவே லைக் ப்ளூயிஷ் ஃபெமைன் கலர்ஸ் போயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஸ்டாண்ட் அலோன்டா தெரியும். லைக் இப்போ மோர் ஆஃப் த ஃபிலிம்ஸ் கமெண்ட் அரௌண்ட் டீல் ஆரஞ்ச் லைக் அந்த மாதிரி வரும். ஏன்னா நம்ம ஏரியாவுக்கு ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா பேசிக்காவே நம்மளோடதுல வார்ம் அதிகம் நேச்சராகவே. ஸோ அதனால பட் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கு ஷூட் பண்ண. லைக் டு லைட்னு சொல்லுவாங்க, எவ்ரிடே மார்னிங் அந்த மாதிரி. கோல்டன் ஆஸ்க்கு முன்னாடி இது ஒரு 45 minutes தான் கிடைக்குமே நமக்கு ஷூட் பண்ணவே. இதோ அந்த கலர்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாமே அந்த டுலைட்டோட கலர்ஸ் தான். அதான் டான்னு சொல்லுவாங்க, டானோட டைம் ஒரு 45 minutes. ஒரு 7 o'clock ஆரம்பிச்சதுன்னா அதான் அந்த சன்னுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு ப்ளூஷான ஸ்கைஸ். நீங்க சும்மா ஒரு அடி பாருங்களேன், செம்மையா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. அப்போ நிலாவும் தெரியும், சூரியனும் தெரியும். அந்த மாதிரி டைம் லைன்ல தான் நாங்கள் அதிகமாக ஷூட் பண்ணோம். மோர் ஆஃப் தென் தட் என்னோட கதை வந்து நிறைய நைட்ஸ்ல இருந்தது. ஸோ அதனால உங்களுக்கு மியூசிக்ஸ் வந்து எலவேட் ஆயிருச்சு. உங்களுக்கே தெரியும்ல, மியூசிக்ஸ் இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் நமக்கு ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எலிவேட் ஆயிடுச்சு. அதுதான் அது டேரிங் டிசிஷன்ஸ்லாம் இல்லை. 99 songs எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி சரும் தாளமயமும் எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ வாண்ட் டு டூ அ மியூசிக்கல் திங். லைக் மணிரத்னம் சார் இது நிறைய பண்ணியிருக்காரு. ஆமா, அவரோட மின்னலெல்லாம் லைக் எக்ஸாக்ட்லி என்னோட அந்த ஃபீமேல் இவங்களோட கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட மின்னலையில் இருக்க மாதிரியே தான் பண்ணியிருப்பேன் கைண்ட் ஆஃப். அதனால அது ஒரு ஜாலியாக தான் இருந்தது. இல்லை அதோட இந்த டைம்ல இந்த மாதிரி ஒன்று தேவைப்பட்டதுன்னு எனக்கு ஒரு ப்ரீஸ் தேவைப்பட்டது ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு தோணுச்சு. அதனால ஐ கம் அப் வித் லைக் தீஸ் திங்ஸ் பீன் கெட்டிங் செட்டட் அண்ட் வி கோ ஃபார் வானில். ஓகே. ஸோ மேடம் கிட்ட போயிடலாம். ஸோ மேடம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்வீட் ஆர்ட் அப்படின்ற ஒரு மூவி வந்து ரியோ அவர்களோட சேர்ந்து பண்ண ஒர்க்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் இந்த விஷயத்துல வந்து போயிடலாம். எப்படி இருந்தது ரியோ அவரோட சேர்ந்து பண்ணும் போது?
ரியோ அங்கிளோட பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது. அவரும் ஜாலியா பேசினாரு. ஓகே. ஸ்வீட் ஆர்ட் ஸ்பாட்டே வந்து ரொம்ப ஜாலியா தான் இருந்தது. ஸ்வீட் ஆர்ட்டே உன்னால தான் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்வீட்டா பேசுறேன். சரி, ஓகே. எப்படி இருந்தது அங்க இருக்க அந்த செட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஒர்க்ஸ் எப்படி இருந்தது? ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு வந்து ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸ்வீட் ஆர்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? ஸ்வீட் ஆர்ட்க்கு முன்னாடி வந்து கூடுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருந்தேன். அது ஓகே. இன்னும் ரிலீஸ் ஆகல. ஓகே. ஸோ இப்போ ஸ்வீட் ஆர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ உங்களோட கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல என்ன மாதிரியான கேரக்டரா இருக்கும் சொல்லுங்க. சும்மா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடுச்சு, சொல்லுங்க, அது சொல்லுங்க. எனக்கு உங்க கூட பேச ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்களா நீங்க? சரி, அதனால உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ஒரிஜினல் கேரக்டர். ஓகே. ஸ்வீட் ஆர்ட்ல வந்து ஒரு வில்லனிக்கா பண்ணியிருக்கேன். ஓ, வில்லனிக்கா. ஓகே. என்னோட ஒரிஜினலாவே நான் அந்த மாதிரி கன்னிங் கிட் தான். அப்படியா? ஒரிஜினலாவே இப்பயே ஒத்துக்கிட்டீங்க. என்னென்னலாம் பண்ணுவீங்க நீங்க? ஒன்னே கன்னிங் ட்ரிக் அப்படிலாம் சொல்றீங்க வேற. எனக்கு வந்து என்னோட ஸ்நாக்ஸை யாராவது திருடிட்டாங்கன்னா நான் ஸ்கூல்ல திருடிட்டாங்கன்னா நான் உடனே மேம் கிட்ட போய் மாட்டி விட்டுருவேன். நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா நீங்க? அப்ப நான் உங்க கூட பேச மாட்டேன். நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஓகே. எப்படி செட்ல வந்து என்ன பண்ணுவோம்னா வாக்கிஸ் இருக்கும். என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வருண்றேன் ஃப்ரெண்டு தான். இவ வாக்கி வாங்கிட்ட பேசிடுவா. பேசிட்டு என்கிட்ட வந்து வருண் நான் எனக்கு இது வாங்கி தரலன்ட்டு போயிடுவா. நான் வாக்கில கூப்பிட்டு அவகிட்ட கேட்டு இருப்பேன். இப்பதான் அவ பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. செம்ம. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி அவர் ஸ்வீட் ஆர்ட். ஓகே. கரெக்ட் தான். அவங்க சும்மா சொல்லலாம் அவங்க வில்லன் மாதிரி பண்றது வந்து, ஆனா நேர்ல ஸ்வீட் ஆர்ட் தான். ஸோ இந்த சீரீஸ்ல வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு டெஃபண்டம் கேரக்டர். நார்மலா வந்து நம்ம கிட்ட யாராவது வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு தனியா ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இது மாதிரி ஸ்பெஷலான ஒரு டெஃபண்டன்ட் கேரக்டருக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைனிங் கொடுக்க ஒரு ஆன்ட்டி வந்தாங்க. ஓகே. அப்போ வந்து எனக்கு ஒரு பயம் இருந்தது, இது நம்ம நல்லா பண்ணுவோமா நல்லா பண்ண மாட்டோமான்னு. அப்புறம் அவுட்புட் பார்க்கும்போது அது ஃபேக்காவே தெரியல. ஓகே. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த மாதிரி ஒரு டெஃபண்டம் கேரக்டர் வந்து எனக்கு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ அதை நான் எடுத்து பண்ணிக்கிட்டேன். ஓகே. நீங்க ஒரு வாட்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ அதுவும் இல்லாம நம்ம கேட்டகரிஸ் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு டெஃபண்டம் ரோல் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பண்ணா ஸோ பட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த பாப்பா சின்ன வயசுல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே ஒரு தனிப்பட்ட சிரமமா இருந்திருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு? அனு வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டர். அந்த ஹோல் சீரீஸ்ல ஒரு ஏஞ்சலிக்கா எழுதின கேரக்டர். அவ எப்பப்பெல்லாம் ஸ்கிரீன்ல இருக்காளோ ஹோல் ஸ்கிரீன் ஷுட் பி பிளசன்ட். கலர்ஸாவே எல்லோஸ் அப்பதான் வரும். லைக் ஐ கம்பேர்ட் வித் த சன் அந்த மாதிரி தான் அனு எழுதிட்டேன். அனு எழுதிட்டேன். நீங்க சொன்ன அதே டவுட்ஸ் எனக்குமே இருந்தது. ஹவு த கிட் கோயிங் டு பி கெட்டிங் புல்ட். ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயம்லாம் இருந்தது. அந்த பாப்பாக்கு வந்து காமிக்கான ஐஸ் இருக்கணும், ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்க சொல்ற எல்லாத்தையும் மெச்சூர்டா கேப்சர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்சனா இருக்கணும்ன்றப்போ நாங்க தேடிட்டு இருந்தப்போ ஆக்சுவலி ஷி வாஸ் a dancer. ஓகே. என்னோட டான்ஸ் மாஸ்டர் மூலியமா என்கிட்ட கான்டாக்ட் ஆஃபர். ஸோ நான் போய் பார்த்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து நான் அவகிட்ட சொன்னேன், இந்த ஃபுல் மீட்டிங் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலன்னா நான் உன்னை கேஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு 1 hour நாங்கள் வந்து காஃபிலாம் சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தோம். அதாவது பாப்பாவோட அம்மாவும் நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். அந்த ஃபுல் மீட்டிங்ல ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நான் பேச நீ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சைன் லாங்குவேஜ் ஆக்சுவலி சைன் லாங்குவேஜ் வாஸ் த பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. லைக் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அது ஸோ அது என்னோட படத்துல இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் எழுதுனேன். ஸோ அது வந்து விஜயா மேம் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த புதுயுகம்ல எல்லாம் சைன் லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க. ஓகே ஓகே. அந்த மேம் ஆக்சுவலி ஜோதிகாக்கெல்லாம் அவங்க தான் மொழி படத்துலலாம் சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து பாப்பாவை ட்ரைன் பண்ணாங்க. ஒரு 2 days ஆஃப் ட்ரைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செட்ல வந்து இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட் ஆக்சுவலி. அவங்கள ரீச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரீச் பண்ணேன். என் பையனும் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஸோ நீ பேசுறப்போ என் பையன் ஃபீல் வருது, நான் வந்து உனக்கு பண்றேன்னு சொல்லி ஷி ஹெல்ப் மீ. லைக் அவங்க வந்ததுனால தான் அது பீன் வெரி ரியலிஸ்டிக்கா இருந்தது. பிளஸ் அவர் டான்சர்ன்றது நீங்க அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே. வை பிகாஸ் அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுப்பாங்கன்றதுனால அவளுக்கு அது கொஞ்சம் குயிக் மெமரபிளா இருந்தா. அதுதான் அந்த ஒரு ரியலிஸ்டிக்னஸ் இருக்கு. கடைசி நாள் இந்த கெஃபே ஷூட்ல வந்து அவங்க வரல, மேம் வரல, பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ்.
அவளே தான் பண்ணணுன்ற ஒரு இது இருந்தது. எங்க கிட்ட வீடியோ ரெஃபரன்ஸ் இருந்தது. நான் ஒரு அளவுக்கு மெமரி பண்ணேன். என்னாலுமே முடியல. நம்ம அடல்ட் 26 இயர்ஸ் ஓல்டு அடல்ட். என்னால சுத்தமா முடியல. லைக் அந்த அளவுக்கு ஸ்பீடா வரல. ஒரு டயலாக் பார்த்து இது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு நம்ம சொல்றோம். அவ வந்து ஒரு வாட்டி ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோல அடிச்சிட்டா. ஓகே. இப்பவும் அந்த ஷாட் நான் ஷாட் சிங்கிளா போட்டு காமிச்சாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த பாப்பாக்கு வந்து உண்மையிலேயே ஷி பீன் லைக் தட் அப்படி கேக்குறாங்க. நீங்க சொல்றேன், நான் நேர்ல ஒரு வாட்டி பாத்துறணும். இப்ப அவங்க வந்து ஹீரோயின், அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு காம்பினேஷன் இருந்தது. அதுல இருக்கும்போது இவங்க ஒரு சைன் லாங்குவேஜ்ல வந்து ஒரு ப்ரொபோசல் சீன், கியூட்டான சீன் அப்படின்னு ஒண்ணு இருந்து. சோ நீங்க அந்த ஹீரோவா இருந்து அந்த டைலாக சொல்லுங்க. அவங்க வந்து எனக்கு அந்த சைன் லாங்குவேஜ்ல எனக்கு வந்து சொல்லணும். வானில் தேடி லைக் ஓகே. அவங்க டீச் பண்ணதுதான். ஓகே. இவ்வளவு நாள் ஆச்சு. ஆக்சுவலி 6 months ஆயிடுச்சு. ஷூட் டிசம்பர்லயே முடிஞ்சுச்சு. புயல் இருந்த டைம்லயே ஷூட் பண்ணிச்சு. ஆனா இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா சில விஷயம். பரவாயில்ல, நல்ல ஒரு இது மெமரி பவர் வச்சிருக்காங்க. இப்ப உங்களுக்கு வந்து நிறைய பண்ணணும்னு இருந்திருக்கும். இப்ப நம்ம ஒரு படத்துல வந்து கூப்பிடுறாங்க, ஒரு வெப் சீரிஸ்ல கூப்பிடுறாங்கன்னு டைலாக் எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்திருப்பீங்க. திடீர்னு பார்த்தா டெஃபண்டம் கேரக்டர் அப்படின்ற போது சோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த விஷயமா பண்ணும் போது? எனக்கு சைன் லாங்குவேஜ் அவ்வளவு தெரியாது. ஓகே. நான் வந்து மொழி படம் கொஞ்சம் தான் பார்த்திருக்கேன். ஓகே. எனக்கு அது பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. அப்போ வந்து விஜயா மேம் வந்து சொல்லி கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்ப ஷூட் டைம்ல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவங்க ஷூட் டைம்ல இருக்கும்போது ஓகே. அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே. மேடம் வந்து ஸ்டோரி கேட்டு நடிச்சாங்களா எப்படி? பாப்பாவா இருந்தாலுமே ஐ நரேட் தி ஸ்டோரி. ஏன்னா அப்பதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ப்ரோ, இப்போ நம்ம வந்து படங்கள் அப்படின்னு இப்போ எடுத்தாலே ரீசெண்ட் ஜெனரேஷனில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் தான் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீல் குட் லவ் மூவி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அதுலேயே வெப் சீரிஸில் வந்து ஃபீல் குட் அப்படின்னும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா இப்போ ஆடியன்ஸை வந்து தேட்டரில் உட்கார வைக்கலாம். இப்போ நம்ம தேட்டருக்கு போயிட்டோம்னா காசு கொடுத்துட்டோமேனு உட்காந்து தான் ஆகணும். இப்போ ஆடியன்ஸை ஒரு மொபைல் ஃபோனில் வந்து நம்ம உட்கார வைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. ஆக்சுவலி இது நான் ஒரு போன ஜூன்ல ப்ராக்ரஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல எனக்குள்ளேயுமே இருந்தது. நானும் லைக் எவ்ரி பர்சன் ஹூஸ் பீன் இன் சினிமா ஆல்வேஸ் வாட்சிங் மூவிஸ் ஆன் தியேட்டர்ஸ். அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கே ஒரு தோணல் இருந்தது, இப்படி ஒரு படம் வர்றதே இல்லை. பிகாஸ் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் மணிரத்னம் சார், ஜிவிஎம் சார். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ரீவாச் தேர் ஃபிலிம்ஸ். லைக் அது வந்து இப்பெல்லாம் வந்து தான் ரீரிலீஸ் பண்ணா மட்டும்தான் பார்க்கக்கூடிய நிலைமையில நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்க மாதிரியா ஒரு தோணல் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா இப்ப நம்ம ஏன் கொரியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கறோம்? ஏன்னா லவ் டிராமாஸ் வந்து சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கு. ஸோ அது லைக் அதுதான் எனக்கு அது கொஞ்சம் ப்ரீஸ் பண்ணணும்னு தோணுச்சு. உண்மையாவே டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே வந்துருச்சு. லைக் ப்ரீஸி ஃபிலிம்ஸ் ஆல்சோ பீன் வாக்கிங் ஹியர், ஆல்வேஸ் வாக்கிங் ஹியர். அது டேரிங்கா நம்ம இது பண்றது தான். ஆக்ஷன் பண்ணக்கூடாதுல்ல. ஐ லவ் டு டூ ஆக்ஷன். ஐ எம் வெரி லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் the world is filled up with so much of negativity nowadays. I just want to spread some kind of positivity. So நம்ம படம் மூலமா அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இது ரொம்ப ப்ரீஸியாக இருக்கு. லைக் யூ டோன்ட் வாண்ட் டு ரஷ் யுவர் செல்ஃப் டு வாட்ச் அ மூவி. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா போதும். அதோட இது ஒரு லவ் ட்ராமான்றதுனால உங்களுக்குள்ள நீங்க அடுத்து என்ன நடக்குதுன்ற ரஷ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. மொத்தமாக பார்த்து முடிக்கும் போது ஒரு சோல்ஃபுல்னஸ் இருக்கும். அந்த ஏன்னா I'm a person who's watching those kinds of movies. ஓகே. இப்போ இங்கிலீஷ்லயுமே நிறைய மூவிஸ் வருது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், லெட்டர், லைக் லாஸ்ட் லெட்டர், அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுதான் எனக்கு தோணுச்சு, ஏன் இங்கே மட்டும் நம்ம பார்க்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. லைக் அந்த மாதிரி அப்போதான் வந்து சரி இதை பண்ணி பார்க்கலாம். சில டைம் நம்ம ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகுங்க. டேரிங்காக ஆஸ் அ டிரெக்டர் நம்ம சில சாய்ஸஸ் பிக் பண்ணல. அதோட எனக்கு நிறைய டொரண்டினோ சார் ஃபிலிம்ஸ், கைரிச்சி சார் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். ஆனால் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ்னு கேட்டால் எனக்கு 2 ஃபிலிம் தான் பட்டுன்னு வேர்ட் ஆஃப் மவுத்தாவே வரும். ஒன்று வந்து லாலா லேண்ட், இன்னொன்று வந்து ஃபைட் கிளப். ஃபைட் கிளப் வந்து ஒரு ஃபுல் கிளப் ஃபேவரட் மூவி. ஆனால் பட் நீங்கள் பண்ணுறது ஃபீல் குட் மூவி. லாலா லேண்ட் பிடிக்கும் எனக்கு. எவ்வளோ படம் இருந்தாலும் லாலா லேண்ட் நமக்கு பிடிக்கும். கககப்போ ஞாபகம் இருக்கு. அது ஒரு பிளசன்ட்னஸ் கொடுக்கும்ல நமக்கு அந்த. ஸோ ஐ வாண்ட் டு made that pleasantness to the audience. Like இப்போன்னு இல்லை, எண்ட் ஆஃப் த டே என்னைக்கோ ஒரு நாள் அவங்க ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங்கோட ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணாங்கன்னா அப்போ உட்காந்து அவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, லைஃபோட கனெக்ட் ஆகும், அவங்களோட ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதேதான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், புதுசாக வந்துட்டு இருக்கீங்க, மேலும் மேலும் வளர்றீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு? எனக்கு வந்து தளபதி விஜய் அங்கிள் கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கு.
அண்ட் பாசிபிள் ஒரு ஆசை போயிடுச்சு. அடுத்து தலைவர் அங்கிள் கூட. தலைவர் அங்கிள் கூட. யார் தலைவர் அங்கிள்னா சூப்பர் ஸ்டாரா? ஓகே ஓகே அதுக்கப்புறம் தலை அங்கிள் கூட. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்வீட் ஆர்ட்டில் ஒர்க் பண்ணதுக்கும் ஸோ இப்போ இந்த வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது அங்கே பண்ணதுக்கும் இங்கே பண்ணதுக்கும்? ப்ராசஸாக என்ன இருந்தது? ஸ்வீட் ஆர்ட்டில் ஒரு கன்னிங் பர்சனாக இருந்தேன். வானில் 39ல் எனக்கு டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கும் தெரியாது, சயின்ஸ் தெரியாது. ஸோ இதை நான் பயந்து தான் பண்ணேன் இந்த வெப் சீரிஸே. ஆனால் அப்புறம் ஏன் க்யூட்டாக வந்துச்சு? பயந்து பண்ணியிருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஆனால் அதில் பார்க்க எப்படி அது நடந்துச்சு? விஜயா மேம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. காஃபி ஷாப் சீனில் வந்து விஜயா மேம் இல்லை. ஓகே. ஸோ ஆல்வின் அண்ணா தான் எனக்கு ஒன்று மெதுவாக சொல்லி கொடுத்தாரு. ஓகே. எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ப்ரொஃபஷனலாக சைன் லாங்குவேஜும் கற்றுக்கிட்டேன். இப்போ கற்றுக்கிட்டீங்க. இப்போ என்ன சாப்பிட்டியான்னு கேளுங்க. எல்லாம் இப்படியே கேட்டு முடிச்சிருவாங்க. வேற ஏதாவது எனக்கு வந்து இப்போ நீ அந்த இதுவில் மூவியில் இந்த சீரீஸில் பண்ணியிருந்த அவங்களுக்கு வந்து ப்ரொபோசல் மாதிரி ஃபர்ஸ்ட்டு உன்னை பண்ண சொன்னால் இப்படி கையாட்டி பட்டுன்னு முடிச்சுட்டேன். ஸோ எங்களுக்காக அந்த ரியாக்ஷனோட பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல எங்களுக்குலாம். ஸோ அந்த ரியாக்ஷனோட ஒரு வாட்டி பண்ணி காட்டுவியா? தேங்க்யூ. ஐ லவ் யூ. ஓகே, நைஸ். நல்லா பண்ணீங்க. ஓகே ப்ரோ, இதை தொடர்ந்து பார்க்கும்போது என்னன்னா, இப்போ நான் இந்த வாட்ச் இப்போ அதை பார்த்த அந்த சீரீஸ் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு சாங் பார்த்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை பண்ண கொஞ்சம் தைரியம் வேணும். ஏன்னா சாங் பார்க்குற ஃபீல் இருக்கணும்னா ஒரு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாகவே நமக்கு வந்து லேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஃபீல் குட்லையுமே லேகுன்றது ஒன்று இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த தொய்வு ஏற்பட்டுரும். ஸோ இந்த லேகுன்ற விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ண? மியூசிக் ப்ரோ. மியூசிக் ப்ரோ லைக் நான் மொத்தமாக காதல் படம் பண்ணியிருக்கேன். அந்த மொத்த காதலுக்குமே காதல் சேர்க்கிறதே மியூசிக் மட்டும்தான். யாருமே மியூசிக் கேட்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஓகே, என்ன எமோஷன்ல இருந்தாலும் we guys listen music. ஸோ நீங்க சொல்ற அந்த லாகி ஃபேஸ் வராம இருக்கிறதுக்கு காரணம் மியூசிக் தான். இது பெரிய டேரிங் டிசிஷன்லாம் இல்லை ப்ரோ, நம்ம பண்றது இல்லை, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். அதோட சீரீஸ்ல யாரும் நம்ம பண்றது இல்லை. லைக் ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை. இது இன்னொன்று மினி சீரீஸ்ன்றதுனால இட் வாஸ் ஈஸி. வை? பிகாஸ் தெர் இஸ் நோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மேக்கிங் லாஸ், காஸ்ட் லாஸ்ட், எனி திங். ஸோ தட்ஸ் வை வி லைக் put our full effort and things and done it. லைக் இதில் இந்த ப்ராஜெக்ட் போகிறது வரைக்கும் மியூசிக்கல் ஃபிலிம்ன்றதுனால எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே லைக் ஓகே. ஸோ யூ ஃபீல் தட் வைல் யூ லிசனிங். லைக் அந்த ஒரு சோல்ஃபுல்னஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே, ஒரு ஹியூமன் டச் இருக்கும். ஓகே, அதுதான் எனக்கு நமக்கே தெரியும்ல, இந்த இடத்துல வந்து சோர்வாயிடுவாங்க ஆடியன்ஸ், இந்த இடத்துல ட்ராகியா இருக்கும். அந்த இடத்துலலாம் என் மியூசிக் டைரக்டர் என்னை காப்பாத்திட்டாரு. நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். ஓகே, லைக் அதுதான் இந்த படத்துல அந்த ட்ராகினஸ் வந்து எடுத்திருக்கு. ஆக்சுவலி பல சோல்ஃபுல்லான மூவிஸ் எல்லாமே, அதான் அந்த ஃபீல் குட் மூவிஸ் எல்லாமே ட்ராகியா தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபுல்லா பார்த்து கன்சியூம் பண்ணும். ஓகே, அது வந்து நம்மளோட பெரிய ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணும். கடைசி விவசாயி லைக் I won't say it as draggy because I love that movie. ஆனா அந்த மூவி பார்க்கணும், உட்காந்து பார்த்தா தான் இது வரைக்கும். ஏன்னா இப்போ வினோத் அண்ணா கொண்டு வரும்போது தான் கூழாங்கல் ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா மணிரத்னம் சார் இதெல்லாம் அவர் வந்து ஜாலியா பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஸ்பேஸ் வந்து இப்ப இருக்க கிரியேட்டர்ஸ்க்கும் கிடைச்சிச்சுன்னா அவங்க இன்னும் ஜாலியா நிறைய விஷயம் அப்போ வந்து நமக்கு வந்து இவ்வளவுதான் இருந்தது, இப்போ இவ்வளவு மாறிடுச்சு. அதனால எல்லாரும் பெருசா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, எல்லாரும் பட்ஜெட் அண்ட் மணியை நோக்கி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்னாலே மணி ஆயிருச்சு. ஆர்ட்ன்ற மேட்ரு மாதிரி 1000 crores வந்துருச்சுன்னா வி கைஸ் ஹிட் அப்படின்ற எல்லாருமே அதை நோக்கி போக ஆரம்பிச்சதுனாலதான். இப்பவுமே நான் மணி சாரோட பெரிய ஃபேன். இப்போ மணி சாரை பார்த்தேன்னா, சார் ஒரே ஒரு மூவி உயிரே மாதிரி, பாம்பே மாதிரி, இருவர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு மூவி கொடுத்தீங்கன்னா we guys go and watch it on theater. பரவாயில்ல, நீங்க தான் டைரக்ட் ரைட்டிங் நீங்களே கொடுங்க, இதுக்கப்புறம் நாங்க கொடுப்போம். பட் இருந்தா எங்களுக்கும் இருக்கும்ல அந்த மாதிரி. ஓகே, பார்த்து பண்ணிக்கங்க. ஓகே ப்ரோ, ஒரு வண்டர்ஃபுல் வெப் சீரிஸ் வந்து நேயர்களுக்காக நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்கள் கூட இன்டர்வியூவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ மேடம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்த சினிமா அப்டேட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சைனிங் அவுட், ரூபன்.